Mustafa sallallahu alayhi wa sallam. மரபுரிமை Ya Mustafa sallallahu alayhi wa sallam. தொகுத்து வழங்குபவர் ஃபஸ்ஹான் ஏ நவாஸ். sallallahu alayhi wa sallam. நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது மரபுரிமை நிகழ்ச்சியின் ஊடாக முஸ்லிம் உலகில் சமூக பொருளாதாரம், அரசியல், கலாசாரம், சுதந்திர போராட்டம், கல்வி ஆகிய துறைகளுக்கு பங்களிப்பு செய்த அறிஞர்களையும் சிந்தனையாளர்களையும் இலக்கியங்களையும் சுதந்திர போராட்டங்களை நடத்தியவர்களையும் அறிமுகம் செய்து வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் செச்சினியாவின் சுதந்திர போராட்டத்தின் தந்தை என்று கருதப்படும் இமாம் ஷாமில் அவர்கள் பற்றிய தகவல்களை நேயர்களுக்காக வழங்குகின்றோம். இமாம் ஷாமில் அவர்கள் முஸ்லிம் உலகில் தோன்றிய மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரராக கருதப்படுகிறார்கள். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிலிருந்து செச்சினியாவை விடுவிப்பதற்காக இமாம் ஷாமில் அவர்கள் ஆற்றிய பணிகள் மகத்தானவையாகும். இமாம் ஷாமில் அவர்கள் 1797 ஆண்டு ஜூன் மாதம் 26 ரஷ்யாவின் செச்சினியா பிரதேசத்தில் அமைந்துள்ள கிம்ரி என்ற கிராமத்தில் பிறந்தார்கள். இமாம் ஷாமில் அவர்களின் இயற்பெயர் அலி என்பதாகும். இமாம் ஷாமில் அவர்கள் சிறுவயது முதல் ஆன்மீகத் துறையோடு பின்னி பிணைந்திருந்தார்கள். தன்னுடைய வாழ்வை ஆன்மீக கட்டமைப்புக்கு அமைவாகவே முன்னெடுத்தார்கள். சிறுவயது முதல் அல் குர்ஆன், ஹதீஸ், தப்சீர் ஆகிய கலைகளை உரிய அறிஞர்களிடத்தில் கற்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. இமாம் ஷாமில் அவர்கள் பிறந்த காலத்தில் ரஷ்ய சாம்ராஜ்யம் தனது ஆள்புலத்தை விரிவுபடுத்தும் வேலை திட்டத்தை ஆரம்பித்திருந்தது. இதற்காக மேற்கு ரஷ்யாவில் இருக்கும் முஸ்லிம் ஆள்புலங்கள் மீதான தாக்குதல்களை ரஷ்யா ஆரம்பித்தது. குறிப்பாக கிறிஸ்துக்கு பின் 1800 ஆண்டுக்கு பிறகு உஸ்மானிய கிலாபத்திற்கு சொந்தமான நிலப்பரப்புகளை கைப்பற்றும் முயற்சியை ரஷ்ய அரசாங்கம் ஆரம்பித்தது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு ஆரம்பமான காலப்பகுதிகளில் இமாம் ஷாமில் அவர்கள் சிறுவயதாக இருந்தார்கள். இமாம் ஷாமில் அவர்கள் சிறுவயதாக இருந்த காலப்பகுதியில் ரஷ்யாவுக்கு எதிரான போராட்டங்களை செச்சினியாவில் மதிப்புக்குரிய தலைவராக கருதப்படும் ஷேக் அல் கசாலி அல் முல்லா அவர்கள் வழிநடத்தி சென்றார்கள். கிறிஸ்துக்கு பின் 1832 ஆண்டு ரஷ்ய படையினருடன் இடம்பெற்ற மோதலின் போது ஷேக் கசாலி அவர்கள் உயிரிழந்தார்கள். இதனைத் தொடர்ந்து செச்சினியாவின் தளபதியாக இமாம் ஷாமில் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துக்கு பின் 1834 ஆண்டு ரஷ்யாவுக்கு எதிரான செச்சினிய படையின் தளபதியாக இமாம் ஷாமில் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். இமாம் ஷாமில் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் போராட்ட வீரராக மாத்திரம் இன்றி பல துறைகளிலும் திறமை வாய்ந்த ஆளுமையாக மதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக செச்சினிய பிரதேசத்தில் தலைதூக்கியிருந்த கோத்திர பிரச்சினைகளுக்கு அவர் வழங்கிய தீர்ப்புகள் இன்றும் ரஷ்யாவின் அரசியல் வரலாற்றில் பாராட்டி பேசப்படுகின்றன. யுத்த களத்தில் கெரில்லா போர் தந்திர முறைமையை முதலில் அறிமுகம் செய்த பெருமையும் அவரை சாரும். இன்று வரை கெரில்லா போர் முறையை அறிமுகம் செய்த முதலாவது பெருமை இமாம் அவர்களை சாரும் என்று பிரித்தானிய கலைக்களஞ்சியங்கள் சான்று பகிர்கின்றன. இமாம் ஷாமில் அவர்கள் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிரான மக்களை ஒன்று திரட்டி போராடிய தலைவராக கருதப்படுகிறார்கள். ரஷ்யாவின் ஆள்புல விஸ்தரிப்பு வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில் இமாம் ஷாமில் அவர்கள் பிறந்தார்கள். தேசிய விடுதலை போராட்டத்தின் சின்னமாகவும் அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். கசகஸ்தான் மக்களின் 3வது இமாமாகவும் அவர்கள் மதித்து நோக்கப்படுகிறார்கள். மாவீரன் நெப்போலியனின் பெரும்படையை அளித்த ரஷ்ய படையினருக்கு கூட இமாம் ஷாமில் அவர்களின் படைக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. நெப்போலியனின் படைகளை 2 தடவைகள் அனுப்பியும் இமாம் ஷாமில் அவர்களின் படையை கூட நெருங்க முடியவில்லை. நெப்போலியன் கரியாக இருந்தால் இமாம் அவர்கள் நெருப்பாக மாறிவிடுகிறார்கள் என்று உஸ்மானிய வரலாற்று குறிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. இமாம் ஷாமிலுடன் போரிடச் சென்ற ரஷ்ய படையில் 2 பேர் தளபதியும் ஒரு போராட்ட வீரரும் மாத்திரமே உயிருடன் திரும்புவார்கள் என்று துருக்கியின் வரலாற்று ஆசிரியர் அல்பி யாசிர் என்பவர் கூறுகிறார். ஒரு இறைநேசராகவும் இமாம் ஷாமில் அவர்கள் கருதப்படுகிறார்கள். தனது படையினரை ஆத்மீக ரீதியில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இதனால்தான் ஷுஹைப் அல் எஃபந்தி அல் பக்கீனி என்பவர் தபாகத் என்ற புத்தகத்தில் இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். இமாம் ஷாமில் அவர்களின் போராட்டங்கள் முடிவுக்கு வந்த போது ஷரியா புறக்கணிக்கப்பட்ட விடயமாக மாற்றப்பட்டு விட்டது என்கிறார்கள். நக்ஷபந்தியா அமைப்பின் ஆசிரியராகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். கிம்ரி என்ற கிராமத்தில் இருந்த சகலரும் இமாம் ஷாமில் அல்லது ஷேக் அல் காசி ஆகியோரின் மாணவர்களாக இருந்தார்கள். 25 ஆண்டுகள் போராட்டத்தில் இமாம் ஷாமில் அவர்கள் ஈடுபட்டிருந்தாலும் கல்வித்துறைக்கான முக்கியத்துவத்தை அவர்கள் குறைக்கவில்லை. கல்விக்காக பைத்துல் மால் நிதி வழங்கப்பட்டது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு மதரசா அமைக்கப்பட்டது.
கல்வியை தேடிச் செல்பவர்களுக்கு போராட்டங்களில் கலந்து கொள்வதிலிருந்து விதிவிலக்களிக்கப்பட்டது. யுத்தங்களில் தன்னிகரில்லா தளபதியாகவும் அவர்கள் விளங்கினார்கள். ரஷ்யாவின் அவுல்கோ யுத்தத்தின் போது இமாம் ஷாமிலுடன் ரஷ்யர்கள் யுத்தம் செய்தார்கள். இதன் போது இமாம் அவர்களின் 300 மாணவர்கள் மாத்திரமே உயிரிழந்தார்கள். ஆனால் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டிருந்த ரஷ்ய படையில் நாளாந்தம் 5000 படை வீரர்கள் உயிரிழந்து கொண்டிருந்தார்கள். மொத்தமாக இந்த யுத்தத்தில் 30,000 ரஷ்ய சிப்பாய்கள் மரணம் அடைந்தார்கள் என்று ரஷ்யாவின் வரலாற்று குறிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. இமாம் ஷாமில் அவர்கள் கிறிஸ்துக்கு பின் 1868 ஆண்டு ரஷ்யாவின் 2ஆம் அலெக்சாண்டர் மன்னருடன் பேச்சுவார்த்தையின் போது சமாதான பேச்சுவார்த்தையின் மூலம் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த உத்தேசித்தார். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் அமைந்துள்ள மண்டபத்தில் இது தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. கிறிஸ்துக்கு பின் 1868 ஆண்டு உக்ரைன் தலைநகரான கிவ் நகருக்கு செல்லும் வாய்ப்பு இமாம் ஷாமில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இமாம் ஷாமில் சென்ற ஒவ்வொரு இடத்திற்கும் ரஷ்ய அதிகாரிகள் அவர்களுக்கு உயர்மட்டத்திலான அரச மரியாதையை வழங்கினார்கள். இமாம் ஷாமில் அவர்கள் சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்தாலும் கூட அவருடைய பண்புகள், இறையச்சம், பேணுதல், நட்பண்புகள் என்பன ரஷ்யாவின் கிறிஸ்தவ அரச சபையை என்றும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியிருந்தது. கிறிஸ்துக்கு பின் 1869 ஆண்டு இமாம் அவர்கள் ரஷ்யாவின் அரச மரியாதையோடு ஹஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள். துருக்கியின் தலைநகர் இஸ்தாம்பூல் நகருக்கு சென்றபோது இமாம் அவர்களுக்கு சுல்தான் அப்துல் அசீஸ் அவர்கள் அரச மரியாதையை வழங்கி கௌரவித்தார்கள். மக்கா நகருக்கு சென்றபோது அங்கு பிரான்சியரின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக அல்ஜீரியாவில் போராட்டங்களை மேற்கொண்டவரும் அல்ஜீரிய சுதந்திர போராட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவருமான அமீர் அப்துல் காதர் அல் ஜசாயிரி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. கிறிஸ்துக்கு பின் 1871 ஆண்டு இமாம் அவர்கள் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு சென்ற சம்பவம் உஸ்மானிய வரலாற்றில் முக்கிய ஆவணமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு நிகழ்ந்த சம்பவத்தை துருக்கியின் வரலாற்று ஆசிரியர் ஒருவர் பின்வருமாறு பதிவு செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தை ஷேக் பதுருத்தீன் அஃபந்தி என்ற வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருப்பதாக என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா என்ற கலைக்களஞ்சியம் கூறுகிறது. இமாம் ஷாமில் அவர்களின் வருகையை அறிந்து கொண்ட மதீனாவாசிகள் மஸ்ஜிது நபவிக்கு விரைந்தார்கள். அவர்களை சந்திக்க முன்னர் கண்ணீர் சிந்திய நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலுக்கு இமாம் அவர்கள் நுழைந்தார்கள். ஆனால் மதீனாவாசிகளோ இமாம் அவர்களை தாங்கள் முதலில் சந்திக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஆனால் இமாம் அவர்கள் மதீனா மக்களுக்கு முன்னர் தாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலுக்கு நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார்கள். அதற்கு அமைய அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு நுழையும் வாய்ப்பை பெற்றுக் கொண்டார்கள். ரஷ்யாவுக்கு எதிரான செச்சினியாவின் போராட்டம் உலக வரலாற்றில் கௌரவமான முறையில் இடம்பெற்ற போராட்டமாகும் என்று நவீன அரசியல் வரலாறுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக நீண்டகாலம் போராடிய ஒரு போராட்ட வீரராக செச்சினியாவின் முன்னாள் ஜனாதிபதி அஸ்லான் மெஷ்வதோவ் அவர்கள் கருதப்படுகிறார்கள். செச்சினியாவின் 3வது ஜனாதிபதியாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். 1997 ஆண்டு முதல் 2005 ஆண்டு வரை அவர்கள் செச்சினியாவின் ஜனாதிபதியாக பணியாற்றினார்கள். ரஷ்யாவுக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் இன்று வரை வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. செச்சினியாவைச் சேர்ந்த போராட்ட வீரர்களின் எண்ணிக்கை 4000 விட குறைந்திருந்தது. தலைநகர் குரோசோனியில் 837 முஸ்லிம் படை வீரர்கள் மாத்திரமே இருந்தார்கள். ஆனால் இந்த 837 முஜாஹிதீன்கள் மாத்திரம் 1,15,000 அதிகமான ரஷ்ய படையினரை தோற்கடித்தார்கள். இறைவனின் உதவியால் ஆயிரக்கணக்கானோரை எமது நூற்றுக்கணக்கான படையினர் தோற்கடித்தார்கள் என்று செச்சினியாவின் 3வது ஜனாதிபதி முஜாஹித் அஸ்ஸலான் மெஷ்வதோவ் அவர்கள் கூறுகிறார்கள். சிறு படையினர் ஆயிரக்கணக்கான ரஷ்யர்களை எவ்வாறு தோற்கடித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என ரஷ்ய ஊடகம் ஒன்று அவரிடம் கேள்வி எழுப்பியது. இதற்கு பதிலளித்த அவர்கள், தஜிகிஸ்தான், கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தத்திரிஸ்தான் உட்பட மத்திய ஆசிய நாடுகளுக்கு தசவுஃப் மூலமே இஸ்லாம் பரவியது. கம்யூனிசத்தின் ஆட்சி விருட்சமாக வளர்ந்த காலத்தில் இஸ்லாத்தை நாத்திக சித்தாந்தங்களிலிருந்து பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு வழங்கிய பெருமையும் தசவுஃபை சாரும். திக்ர், சலவாத் இதற்கு உடந்தையாக அமைந்திருந்தன. செச்சனியர்களாகிய நாம் காதரியா, நக்ஷபந்தியா அமைப்புகளை பின்பற்றியிருந்தோம். ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்திற்கு செல்ல முன்னர் நாங்கள் வட்ட வடிவில் அமைந்து இறைவனை பிரார்த்திப்போம். பின்னர் அல் குர்ஆனை ஓதுவோம். சலவாத் உட்பட பல்வேறு ஔராதுகளும் எமக்கு கிடைத்திருந்தன. இதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஆரம்பிப்போம். இதன் மூலம் அல்லாஹு தாலா எங்களுக்கு ரஷ்யர்களுக்கு எதிரான வெற்றிகளை தந்தான் என்று செச்சினியாவின் முன்னாள் ஜனாதிபதியும் 3வது ஜனாதிபதியுமாக கருதப்படும்
அஸ்லான் மெஷ்வதோவ் அவர்கள் கூறுகிறார்கள், ரஷ்யர்களுக்கு எதிரான செச்சினியர்களின் போராட்ட வரலாறு உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது. ஏனெனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இடம்பெற்றவாறு சர்வதேச போர் முறைகளை மதித்து இந்த யுத்தம் இடம்பெறுகின்றமை சிறப்பம்சம் என்று நவீன வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரபுரிமை கேட்டீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி